அரியலூர் மேலத்தெருவில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோயிலில் 5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். சேலத்தில் ஆடிப்பிறப்பையொட்டி தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகமாக நடைபெற்றது. திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடங்கி வைப்பதில் தேங்காய் சுடும் பண்டிகைக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில் இந்த பாரம்பரிய பண்டிகை சேலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தேங்காயில் துளையிட்டு அதில் அவல், வெல்லம், பாசிப்பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நிரப்பினர். பின்னர் குச்சியில் தேங்காயை செருகி வீட்டு வாசலில் தீயிலிட்டு சுட்டு அதில் உள்ள பூரணத்தை சாமிக்கு படைத்து வழிபட்டனர். நாகரிகம் வளர வளர இந்த பாரம்பரியத்தை பல குடும்பத்தினர் மறந்த போதிலும் சேலத்தில் உள்ள நகர் மற்றும் கிராம பகுதிகளில் ஆண்டுதோறும் இந்த பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். ஆடி மாசங்கிறது ஒரு விவசாயத்துக்கு ஒரு பட்டம், ஆடி பட்டம். அப்போ விளைச்சலுக்காக முதல்ல விதைப்போம். விதைக்கும் போது அப்போ இந்த மாதிரி தேங்காய் சுட்டு கடவுளுக்கு படைச்சு இந்த விளைச்சல் நல்லா வரணும், நல்லா மழை பெய்யணும், விளைச்சல் நல்லா இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டாடப்படுற பட்டம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஆடி வெள்ளியையொட்டி குற்றாலநாதர் மற்றும் பண்பொழி திருமலைக்குமார சுவாமி உள்ளிட்ட சுற்றுவட்டார கோயில்களில் தரிசித்த பக்தர்கள் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஆகாய கங்கை அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஆடி மாத பிறப்பையொட்டி ஏராளமானோர் புனித நீராட திட்டமிட்டிருந்த நிலையில் வனத்துறையினரிடம் இந்த தடை அறிவிப்பால் ஏமாற்றம் அடைந்தனர். பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் சுய கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கிறது. இதில் பொதுமக்களே தங்களது சுய விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யலாம். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றத்திற்கு பிறகு உருவாகும் அடையாள எண்ணை பொதுமக்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த கணக்கெடுப்பில் வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சார வசதி உள்ளிட்டவை தொடர்பாக 33 கேள்விகள் கேட்கப்படும். வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும். ஆவின் பால் பாக்கெட்டுகளில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு விளம்பரம் அச்சிடப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜூலை 31 வரை நடைபெறும் வீடு பட்டியலிடும் பணி மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கி பணியாளர்களுக்கு சரியான தகவல்களை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு 1855 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக இலவச பேட்டரி கார் சேவையை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பார்க்கிங் பகுதியிலிருந்து வடக்கு வாசல் வரை முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் எளிதாக சென்று தரிசனம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டி ஒகேனக்கல் பிரதான சாலையில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் யானைகளை கண்டால் தொல்லை தரவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பணி நிரந்தரம் செய்ய கோரி மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர தொழிலாளர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
சென்னை திருவான்மியூர் உத்தண்டி மேம்பாலத்தின் மதிப்பீட்டு செலவை ஆய்வு செய்ய மாநில நெடுஞ்சாலை ஆணையம் குழு அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்த குழு 2100 கோடியாக உள்ள திட்டத்தின் மதிப்பீட்டை 1500 கோடியாக குறைக்கும் வழிகளை ஆய்வு செய்யும் என தெரிகிறது. திருத்தப்பட்ட விவரக்குறிப்புகளின் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள சம்மதமில்லை எனில் ஒப்பந்ததாரர் ஒப்பந்தத்திலிருந்து விலக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு நெடுஞ்சாலைத்துறையில் கடைசி 6 மாதங்களில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களை ஆய்வு செய்து திட்ட மதிப்பீட்டை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆடிப்பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேலாக வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்த சந்தைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலிருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் பண்டிகை காலத்தையொட்டி மாடுகளின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். உற்சவருக்கு மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்தும் மொட்டையடித்தும் நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் நேரு நகர் முதல் சோழிங்கநல்லூர் வரை 3066 அஸ்திவார தூண் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. மேலும் திட்டத்திற்கான 582 முன் வார்க்கப்பட்ட யூ வடிவ கான்கிரீட் தூண் விட்டங்கள் தயாரிக்கும் பணிகளும் முழுமையாக முடிவடைந்துள்ளன. போக்குவரத்து நெரிசல் மற்றும் கடினமான பாறை சவால்களையும் கடந்து இந்த பணிகளை விரைந்து முடித்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் சைல்டு ஹெல்ப்லைன் 1098 சேவை கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்திருப்பதால் குழந்தைகள் பாதுகாப்பு பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 60,24,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் பணியாளர்களுக்கு ஏப்ரல் மாத ஊதியத்தில் 40% மட்டுமே வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் 21 மாவட்டங்களில் பேருந்து நிலைய உதவி மையங்களுக்கும் 25 மாவட்டங்களில் ரயில் நிலைய உதவி மையங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு பூஜ்ஜியமாக இருக்கிறது. இதனால் குழந்தைகள் கடத்தல் மற்றும் சுரண்டலை தடுக்கும் பணிகள் பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறையில் மளிகை கடைகள், உணவகங்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட மறுசுழற்சி செய்ய முடியாத 4 டன்னுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு விதிமுறைகளை மீறிய கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி அரை சவர நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மகள் வந்து பார்த்தபோது மூதாட்டி காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 உள் ஒதுக்கீடு இந்த ஆண்டும் கட்டாயம் பின்பற்றப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு கூடுதலாக 150 அரசு மருத்துவ இடங்களும் 800 தனியார் மருத்துவ இடங்களும் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 5349, தனியார் மருத்துவ கல்லூரியில் 8650 இந்த இடங்கள், மருத்துவ இடங்கள் மொத்தம் இன்க்ரீஸ் ஆன சீட்ஸ் மட்டும் 950 இடங்கள் இந்த வருஷம் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் அரசு மருத்துவக் கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150, தனியார் மருத்துவக் கல்லூரியில் 800 இடங்கள் நம்ம கூடுதலாக கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இறுதி நாள் வந்து ஜூலை 23 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்வைட் பண்றோம். அதன் பிறகு அந்த முடிந்த பிறகு கவுன்சிலிங்ஸுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்.
உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தின் படியிலும் பின்புற விளக்குகளை பிடித்தபடியும் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கூடுதல் பேருந்துகள் இல்லாததால் இந்த அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பணிமனை அதிகாரிகளிடம் கேட்டபோது பள்ளி நேரங்களில் கூடுதல் நகர பேருந்துகளை இயக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி நித்ய பாரதி நீச்சல் குளத்தில் 1 மணி நேரம் 3 நிமிடங்கள் தொடர்ந்து மிதந்து சாதனை படைத்திருக்கிறார். உரிய பயிற்சியாளர் மற்றும் போதிய பண வசதி இல்லாத நிலையிலும் இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இவரது சாதனையை பாராட்டி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு சான்று வழங்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு உதவி வழங்க மாணவி கோரிக்கை விடுத்துள்ளார். விருத்தாச்சலம் அருகே ஆலிச்சிக்குடி கிராமத்தில் வழக்கமாக செயல்படும் இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மண்டல மேலாளர் பன்னீர்செல்வத்திடம் கேட்டபோது நாளைக்குள் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை காந்தி நகர் பகுதியில் பட்டியல் சமூக மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி 27 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மின்சாரம் இல்லாததால் இரவு நேரங்களில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மின்சாரம், குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வடக்கு அச்சம் தவிர்த்தான் ஊராட்சியில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதி சாதி பெயரிலேயே குறிப்பிடப்பட்டு வருவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சாதி பெயருடன் ஊரை அழைப்பது வேதனை அளிப்பதாக கூறும் பொதுமக்கள் ஊர் பெயரை அச்சம் தவிர்த்தான் என மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பெயர் மாற்ற அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றும் வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, சேடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் வறட்சியால் நீர்நிலைகள் வறண்டு கால்நடைகளுக்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாடுகள் சூர்வடைந்து நாளொன்றுக்கு சுமார் 20,000 லிட்டர் வரை பால் உற்பத்தி சரிந்துள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வறட்சியை போக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஆடி முதல் நாளையொட்டி காரைக்குடியில் உள்ள ஜவுளி நிறுவனங்களில் பட்டு மற்றும் ஆடைகள் வாங்க அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆடி தள்ளுபடியாக 20 முதல் 60% வரை சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கடைகளில் குவிந்ததால் ஜவுளி விற்பனை களை கட்டியது. ப்ராடக்ட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. எல்லாமே பாதி ரேட்டில் கிடைக்கும் இந்த சீசனில். அதே மாதிரி மற்ற நாள் தீபாவளி ஆஃபரும் இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் பெஸ்ட் ஆஃபராக இந்த ஆஃபரில் கொடுப்பாங்க. பாதி தள்ளுபடி நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறது ரொம்ப லோ ரேஞ்சாக இருக்குது. வேணா விசேஷ காலங்களுக்கு வரதுக்கு முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கலாம். இது ஆடி ஆஃபர் ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல காட்டனு, பட்டு சேலை எல்லாமே பாதி நார்மலாக வர்ற விலையை விட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன் மொத்தமாக வர்றப்ப இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபர் போடுவாங்க. அன்னைக்கு போடுற அன்னைக்கு மொத்தமாக எல்லாரும் எடுத்துக்கோம், ஃபேமிலி எல்லாருமே சேர்த்து எடுத்துக்கோம். ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகை பூ இன்று விலை 2 மடங்காக உயர்ந்து 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திறப்பு விழாவின் போதே நீர்த்தேக்க தொட்டியில் நீர்க்கசிவு ஏற்பட்டது. பல்லவராயன் பத்தை கிராமத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இதனை துரை வைகோ எம்பி திறந்து வைத்தார். அப்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அமைந்திருந்த குழாயில் கசிவு ஏற்பட்டு தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. தண்ணீர் கசிவு குறித்து ஒப்பந்ததாரரிடம் பேசி தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் துரை வைகோ தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, சேடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் வறட்சியால் நீர்நிலைகள் வறண்டு கால்நடைகளுக்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாடுகள் சோர்வடைந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 20,000 லிட்டர் வரை பால் உற்பத்தி சரிந்துள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வறட்சியை போக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1057 கன அடியிலிருந்து 852 கன அடியாக குறைந்துள்ளது. அணை நீர்மட்டம் 41.91 அடியாக உள்ள நிலையில் உபரி நீராக 914 கன அடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் ரசாயன நுரை கடுமையான துர்நாற்றத்தோடு குவியல் குவியலாக மிதந்து காற்றில் பறப்பதால் பொதுமக்கள், விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அம்மன் கோயில்களில் அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்கள் மிக விமரிசையாக நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். கோயில் வளாகங்களில் பெண்கள் குத்துவிளக்கு மற்றும் எலுமிச்சம்பழ விளக்குகளை ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். பல கோயில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி பிறப்பையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. மேலும் அஸ்திரதேவர் தீர்த்தவாரி வழிபாடும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் வளங்களை பாதுகாக்கும் வகையில் சென்னை பனையூர் மீனவகுப்பம் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் ஏராளமான தன்னார்வலர்கள் பங்கேற்று கடற்கரையில் குவிந்திருந்த பிளாஸ்டிக் மற்றும் உணவு கழிவுகளை அகற்றினர். மேலும் கடற்கரையை சுத்தமாக வைப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநகராட்சியிடம் அறிவிப்பு பலகையும் வழங்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்றோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விரைவுபடுத்தும் பொறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு இருப்பதாக கூறி பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 54 பேரின் மீது தொடரப்பட்டுள்ள தேர்தல் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரிய பொதுநல மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இத்தகைய விவகாரங்களுக்கு முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று கூறினர். தேர்தல் வழக்குகளை விரைவுபடுத்தும் பொறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு உண்டு என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தனர். முதல்வர் விஜயின் அரசு ஊழல் மகாசக்தியாக இருப்பதாக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான ரகுபதி விமர்சித்துள்ளார். திருமயம் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் பழனி நில முறைகேடு அரசாங்கத்துக்குள்ளவர்கள் தலையிடாமல் நடந்திருக்காது என்று கூறியுள்ளார். இதுல யாராவது தலையிடாம இந்த சம்பவம் நடக்குமா? இணை ஆணையர், துணை ஆணையர் மாற்றம் செய்யப்படுகிறார். சப் ரெஜிஸ்ட்ரார், அன்றைய துணைப்பதிவாளர் லீவு போட அச்சுறுத்தப்படுகிறார். புதுசா தங்களுக்கு வேண்டிய ஒருவர் ஒரு நாளைக்கு மட்டும் அங்கே நியமிக்கப்படுகிறார். அப்ப இத்தனையும் ஊழல்களுக்கு எடுத்துக்காட்டு. ஊழல் மகாசக்தியாக, இன்றைக்கு ஊழல் பராசக்தியாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயினுடைய அரசு இருக்கிறது என்பதற்கு பழனியும் கரூரும் எடுத்துக்காட்டு. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தவிக அரசுக்கு திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைவருக்கும் பொதுவானது என்பதால் பெயர் மாற்றத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை, அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றியிருப்பது இப்போது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி கடலூரில் பூக்களின் விலை சற்று உயர்ந்துள்ளது. கடும் வெயிலால் மலர் விளைச்சல் குறைந்ததால் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்தது. இதன் காரணமாக சாமந்தி கிலோ 440 ரூபாய்க்கும் மல்லிகை 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது விலை சற்று உயர்ந்திருப்பதால் 20 டன்னுக்கு பதிலாக 5 டன்னுக்கும் குறைவான மலர்களே விற்பனையாகி இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் 194வது ஆடி திருவிழா கொடியேற்றத்தோடு வெகு விமர்சையாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குழந்தைகளுக்கான பாராசிட்டமால் சிறப்பில் 95% ஆல்கஹால் இருப்பதாக பரவும் தகவல் முற்றிலும் வதந்தி என்று தமிழ்நாடு மருத்துவப் பணிகள் கழகம் விளக்கமளித்துள்ளது. அட்ராய்ட் பாராசிட்டமிக்கல் நிறுவனத்திடம் கொள்முதல் செய்யப்பட்ட குறிப்பிட்ட தொகுதி பாராசிட்டமால் சிரப் ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது உயர்தரமானது என்று சான்றளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய மருந்தியல் தர நிலைகளின்படி சுவையூட்டுவதற்காக 60 மில்லி சிரப்பில் வெறும் 10% அளவுக்கே ஆல்கஹால் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதத்தை போல வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதிப்பதும் குற்றமாக கருதப்படும் வகையிலான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 2026ஆம் ஆண்டின் தேசிய மரியாதைக்குரிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போதைய சட்டப்படி தேசிய கீதம், தேசிய கொடி மற்றும் இந்திய அரசியலமைப்பை அவமதிப்பது மட்டுமே குற்றமாக கருதப்படுகிறது. புதிய திருத்தத்தின் மூலம் வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அதே அளவிலான சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளது. சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் தேசிய பாடலை அவமதிப்பது, பாடுவதற்கு இடையூறு ஏற்படுத்துவது ஆகியவை குற்றமாகும். நாடாளுமன்றத்தில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை கடுமையாக எதிர்த்துள்ள காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மூச்சுவிடமும் மோடி அரசிடம் டோக்கன் வாங்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தை திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், எதிர்க்கட்சிகள் மக்களின் முக்கிய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது மைக்குகள் அணைக்கப்படுவதாகவும் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் எக்ஸ் தளத்தில் சாடியுள்ளார். தடை தரவுகளால் மக்களின் குரலை தடை உத்தரவுகளால் ஒருபோதும் ஒடுக்க முடியாது என்றும் மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி பதவியிலிருந்து கோயல் மல்லிக் ராஜினாமா செய்துள்ளார். மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கோயல் மல்லிக் வழங்கினார். இவர் கடந்த ஏப்ரலில் தான் எம்பியாக பதவியேற்றிருந்த நிலையில் ஒரு நாடாளுமன்ற தொடரை கூட சந்திக்காமல் பதவி விலகியுள்ளார். இதோடு சேர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே 3 பேர் விலகியிருந்த நிலையில் அவர்கள் 3 பாஜகவில் இணைந்து அக்கட்சி சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டுள்ளனர். இவர்கள் 3 பேரும் வெற்றி பெறும் வாய்ப்பிருப்பதால் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 117ஆக அதிகரிக்கும். அதே நேரம் திரிணாமுல் காங்கிரசின் பலம் 9ஆக குறைந்துள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக 20% எத்தனால் கலப்பு பெட்ரோலால் கார் என்ஜின் பழுதான வழக்கில் வாகன உரிமையாளருக்கு ஆதரவாக சத்தீஸ்கர் நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராய்ப்பூரைச் சேர்ந்த நுகர்வோர் ஒருவர் சந்தையில் பரவலாக கிடைக்கும் E20 பெட்ரோலை பயன்படுத்தியதால் தனது கார் என்ஜின் அடிக்கடி பழுதானதாக வழக்கு தொடுத்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மாருதி சுசுகி நிறுவனம் 45 நாட்களுக்குள் அவருக்கு 20% எத்தனால் கலப்பு எரிபொருளுக்கு பொருந்தும் புதிய காரை வழங்க வேண்டும் என்றும், தவறினால் காரின் முழு தொகையோடு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் முற்றிலும் உள்நாட்டிலேயே தனியார் பங்களிப்போடு தயாரிக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட்டை விண்ணில் செலுத்த தயாராகியுள்ளது. இது இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட் ஏவுதல் முயற்சியாகும். மிஷன் ஆகமன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க சோதனை ஓட்டம் நாளை காலை 11:30 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து ஏவப்பட உள்ளது.